சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு விழுதுகள் நிகழ்ச்சியோடு இன்று இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான அதிதியை எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அழைத்து வந்திருக்கிறோம். மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் விக்கி. உங்களை நேர்காணல் செய்யும்போது இதற்கு முன்னரும் பல தடவை செய்திருக்கிறேன். நேர்காணல் செய்யும்போது தனிப்பட்ட வகையில் எனக்கு ஒரு பெருமை அல்லது மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்களும் நானும் ஒரே பாடசாலை படித்தவர்கள், பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி. முதல்ல நன்றி. ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு, அதுவும் தேர்தலுக்கு பிறகு, தேர்தலுக்கு முன்னே கூப்பிடல பரவாயில்லை, தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய வானொலிக்கு என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேர்தலுக்கு முன்னதாக ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். தேர்தலுக்கு முன்னதாக உங்களை ஒரு பேட்டியில் எடுத்திருந்தேன். பரவாயில்ல. பிறகு விசேடமாக நான் தேர்தலுக்கு பிறகு, அதிலும் கூட அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு நான் நினைக்கின்றேன் கலந்து கொள்ளுகின்ற முதலாவது வானொலி நிகழ்ச்சி இது. அடுத்து நீங்கள் அழைத்த போது உண்மையிலேயே எனக்கும் ஒரு தேவை இருந்தது. சூரியன் மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுறதுக்கு தேவை ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த தேவையும் எனக்கு இருந்தது. அந்த தேவையின் காரணமாகவே நானும் இதுக்கு ஒரு இணக்கத்துக்கு வந்தேன். ஒன்று. மூன்றாவதாக, முதல்ல நாங்கள் இந்த தேர்தலில் நாடு தழுவிய ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறோம். 159 ஆசனங்களை மக்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். 3/2 பெரும்பான்மை கேட்காத போதிலும் கூட 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான தொகையை மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு இந்த 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான தொகையினை வழங்கிய மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அதே போன்று இது நாள் வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு சில மாவட்டங்கள், நுவரெலியா மாவட்டம், கண்டி மாவட்டம், மாத்தளை மாவட்டம், கேகல்லை மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் அனைத்தும், இரத்தினபுரி மாவட்டம், விசேடமாக மலையக தொழிலாளர்கள் வாழ்கின்ற பிரதேசம். அப்போ இந்த மாவட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருக்கின்றது. ஒன்று. அதிலும் இன்னொரு விசேடமாக அம்சம் தான் வேறு எதுவும் இல்லை. யாழ் மாவட்டம், வன்னி மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் உள்ளிட்ட அந்த கிழக்கு மாகாண வடகிழக்கு பிரதேசங்களில் பெருவாரியான மட்டக்களப்பை தவிர நாடு தழுவிய ரீதியாக மட்டக்களப்பை தவிர எல்லா மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகளை வழங்கி யாழ் மாவட்டத்தில் முதலாவது ஸ்தானத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் தான் நான் கூடுதலாக கடந்த 10 வருடங்களாக செயற்படுகின்றேன். அப்போ அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய விசேடமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இந்த நன்றிகளை நாங்கள் கூற வேண்டியதற்கான தேவை ஏனென்றால், விக்கி அவர்களே, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், தேர்தலுக்கு முதலில் எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அவதூறுகள் என்பது அது சொல்ல முடியாத ஒன்று. அது மாத்திரமல்ல, தேர்தல் காலகட்டங்களில் விசேடமாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் மீண்டும் ஒரு இனக்கலவரம் வெடித்துவிடும், தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தோற்றுவிக்கப்படும். அது மாத்திரமல்ல, மீண்டும் வரிசை யுகம் வரப்போகின்றது, பெட்ரோல் தட்டுப்பாடு, பால்மா தட்டுப்பாடுகள் ஏற்பட போகின்றன. அது மாத்திரமல்ல, டாலர் 400 ரூபாய்க்கு அதிகரிக்கப் போகின்றது. அது மாத்திரமல்ல, சிங்களவர்களோ தமிழர்களோ யாரும் பள்ளிகளுக்கோ பன்சலைக்கோ அல்லது கோயில்களுக்கோ செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட போகின்றது. இஸ்லாமியர்கள் பர்தா அணிய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட போகின்றது. பாங்கு சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட போகின்றது. இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் விருப்பமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் இருண்ட யுகம் ஒன்று உருவாகப் போகின்றது என்று தான் அன்றைக்கு எங்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை அதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் சேர்ந்து என் மீதான அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் இன்று எல்லோருக்குமே தெரியும், அந்த அபாரான அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்ட
அனைவருக்கும் பதிலினை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் முழு நாட்டையும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அது ஒப்படைப்பதற்கான பிரதான நோக்கம் தவிர நாங்கள் வைத்திருக்கின்ற கொள்கைகள், அதில் எங்கள் மீதான நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது. அப்போ அந்த நம்பிக்கைக்கான காரணமாக நம்பகமான முறையில் நாங்கள் கடந்த காலத்திலும் நடந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலான எங்களுடைய வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கின்றோம். அப்போ மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், தேசிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட வேலை திட்டங்களை அல்லது இந்த நாட்டுக்கு தேவையான ஒழுக்க கோவையை உருவாக்கும் என்று மக்கள் மத்தியில் பாரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு இதை வழங்கியிருக்கின்றார்கள். அதனால் மக்களால் வழங்கப்பட்ட இந்த ஆணையை நாங்கள் கடுகளவேனும் தீங்கு விளைவிக்காது, மக்களுக்கு நன்மைகளை செய்கின்ற மக்களாட்சியாக மாறியிருக்கின்றது. அப்போ அந்த மக்களாட்சி மக்கள் நலன் சார்ந்ததாகவே அமையும். அதற்கான செயற்பாடுகளையே நாங்கள் இப்போதும் முன்னெடுத்து வருகின்றோம். உங்களுடைய அமைச்சு ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சாக இருக்கிறது. மீன்பிடித்துறை, கடற்றொழில்துறை அமைச்சு என்ற பதவி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளில் மிக பிரதானமான ஒன்று, தேசிய மக்கள் சக்தியானது இந்தியாவுக்கு எதிரானது, சீனாவுக்கு சார்பான கட்சியாக இருக்கப் போகிறது, இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அந்த அரசாங்கம் எடுக்கப் போகிறது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்தியாவுக்கு எதிராக என்று சொல்லும் போதே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது இந்த மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி வந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்ற நிலைமை, இதன் காரணமாக வடக்கு முக்கியமாக வடமாகாணத்தினுடைய மீனவர்கள் இந்திய மீனவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கின்ற அல்லது கிளர்ந்திருக்கின்ற அந்த நிலைமை போன்ற காரணங்கள் காரணமாக இந்திய இலங்கை உறவு பாதிக்கப்படக்கூடும் என்ற ரீதியிலான கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த விடயத்தை கடந்த காலங்களில் இரண்டு நாடுகளுமே மனிதாபிமான ரீதியாகவும் சரி, ராஜதந்திர ரீதியாகவும் சரி, மிக அமைதியான ஒரு மென்மையான ஒரு வழியில் தீர்த்து வந்திருக்கின்றன. தீர்த்து என்று சொல்ல முடியாது, தள்ளி போட்டு வந்திருக்கின்ற பிரச்சனையை தள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் உங்களுக்கு இப்படியான ஒரு அமைச்சு கிடைத்திருக்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது இப்போதும் கூட, நேற்றும் கூட இந்த பேட்டி ஒளிப்பதிவு செய்யப்படுவதற்கு முன்னதாக கூட 18 மீனவர்கள், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்திய யாழ்ப்பாணத்தில். இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. வடமாகாணத்தில் மீனவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக மீனவர்கள் தங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரத்தை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுடைய படகுகள் உடைக்கப்படுகின்றன, வலைகள் அறுத்தெறியப்படுகின்றன போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த விடயத்தை நீங்கள் தீர்ப்பதற்கு ராஜதந்திர ரீதியாகவும் ஆகட்டும் அல்லது மனிதாபிமான ரீதியாகவும் ஆகட்டும் தீர்ப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? தற்போது வரைக்கும் நீங்கள் இதில் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள? உண்மையில் இந்த பிரச்சனை என்பது மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு சம்பந்தமாக, ராஜதந்திரம் சம்பந்தமாக அல்லது அவர்களுடைய மூலோபாயம் சம்பந்தமான பிரச்சனையும் கூட இதில் உள்ளடங்கி இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் மிகவும் தெளிவாக இந்த பிரச்சனையை ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டாகும். இன்றைக்கு இந்தியா எங்கள் மீது அல்லது சீனாவோ அல்லது அமெரிக்காவோ எங்கள் மீது எந்த விதமான சந்தேகத்தையும் கொள்ள வேண்டியதில்லை என்பது உத்தரவாதத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த உத்தரவாதம் தான் விக்கி, அதாவது நாங்கள் ஒரு இடதுசாரித்துவ அரசாங்கம். அப்போ இடதுசாரித்துவ அரசாங்கம் என்கின்ற போது வெளிப்படையாக மக்கள் மத்தியில் அல்லது ஏனைய நாடுகளிடம் வருகின்ற கேள்வி தான், அப்படியாக இருந்தால் இவர்கள் சீன சார்பாக இருப்பார்களா? இப்போ நாங்கள் சீனாவுக்கு ஆதரவாக சார்பாக இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. சார்பாக இருப்பீர்கள் ஏனென்றால் எங்களுடைய நண்பர்கள், அப்போ எங்கள் கோட்பாட்டு ரீதியாகவும் கூட எங்களுடைய நண்பர்கள். ஆனால் நாங்கள் வாழ்வது இந்து சமுத்திரத்தில். இந்து சமுத்திரத்தில் பெரிய நாடு இந்தியா தான். உலகத்தில் முன்னேறி வர நாடு இந்தியா தான். உலகத்தில் 130 கோடி மக்களை கொண்ட நாடு இந்தியா தான். அப்போ அதனால் முன்னைய காலங்கள் போன்று, முன்னைய ஆட்சியாளர்கள் போன்று தாங்களுடைய தனிப்பட்ட இருப்புக்காக ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் காவு கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள்
நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பையோ எங்களுடைய வான்பரப்பையோ பயன்படுத்தி எங்களுடைய நிலப்பரப்பை பயன்படுத்தி எந்த ஒரு நாட்டின் மீதும் இறையாண்மைக்கு கடுகளவேனும் தீங்கு விளைவிப்பதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஒரு உத்தரவாதம். அதே போன்று எங்களுடைய அண்மித்த நாடு இந்தியா. இப்போ தமிழ்நாட்டை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்த தமிழ்நாடு தென்னிந்தியாவை எடுத்து பார்த்தா 11 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். எங்களோட நாட்டில் 2 கோடி மக்கள் தான் வாழ்கிறோம். எங்களுக்கு நடந்து போகிற தூரம். அப்போ இந்த 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 பிராந்தியத்தோடு அல்லது இந்த இந்த மாநிலங்களோட நாங்கள் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா இருந்தால் ஏதாவது ஒரு சிறிய கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்ள முடியும். அப்போ நாங்கள் 11 கோடி மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய போகின்றோம். அப்போ நாளைக்கு நாங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் என்கின்ற செயற்பாடுகளிலே முன்னுரிமை அளிப்பது இந்தியாவுக்கு. அதை நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம். சரியா? இதுதான் நாங்கள் இந்தியாவுக்கு அளிக்கின்ற உத்தரவாதம். ஒன்று. அப்போ அந்த விடயத்தோடு இருந்து சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சீனாவுக்கு சார்பாக நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் முக்கியத்துவம் வழங்குகின்ற நிலைமை இந்தியாவுக்கு இருக்கும். சீனாவுக்கு சார்பாக அசார்பாங்கிறது அல்ல பிரச்சனை. நாங்கள் அமெரிக்காவுக்கும் சார்பாக தான் இருப்போம். உலக நாடுகளுக்கும் சார்பாக தான் இருப்போம். உலகத்தில் இன்றைக்கு இது நாள் வரைக்கும் ஒரு துருவமாக இருந்த நாடு 90ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு 2 துருவங்கள். ஒன்று ரஷ்யா, சோவியத் யூனியன், அடுத்து அமெரிக்கா. 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு துருவம் அமெரிக்கா. எல்லாமே அமெரிக்கா தான். இன்றைக்கு அது பல துருவங்கள். இந்தியா இன்றைக்கு தனி பயணம், ஆஸ்திரேலியா இன்றைக்கு தனி பயணம், இங்கிலாந்து வந்து இன்றைக்கு தனி பயணம், ரஷ்யா தனியான பயணம், ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு தனியான பயணம், அடுத்து இன்றைக்கி ஆப்பிரிக்க நாடுகள் தனியான பயணம், மத்திய கிழக்கு நாடுகள் தனி பயணம். அதே போன்று இன்றைக்கி தென்னிந்தியா அல்ல வெனிசுலா, கியூபா போன்ற நாடுகள் இன்றைக்கு தனியான பயணம். அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு காலத்தில் ஒரு துருவமாக இருக்கின்ற போது அதனுடைய ஏகபோகம் வேறு. பல துருவங்களாக பிரிகின்ற பொழுது இந்த பல துருவங்களோடு நாங்கள் நாளைக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யணும். அப்போ அந்த அந்த இடத்திற்கு நாங்கள் செல்வதற்கு தயார். அப்போ அந்த வகையில் நாளைக்கு நாங்கள் இந்தியாவுடையும் கொடுக்கல் வாங்கல் செய்வோம், சீனாவுடையும் கொடுக்கல் வாங்கல் செய்வோம். சீனா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அடுத்த நிமிடமே அவர்கள் எங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினாங்க. வேணான்னு சொல்ல இயலாது, சொல்லவும் கூடாது. ஏன்? ரெண்டாவது 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை பிள்ளைகளுக்கான சீருடை முழுமையாக இலவசமாக சீனா வழங்குது. நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கடந்த வருடம் கூட வழங்கியிருந்தார். ஏன் கேட்டால் தோழர், நாட்டு கடந்த 76 வருடங்களாக நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களாக இருந்தால் எல்லா வழிகளையும் நாசமாக்கியிருக்கிறார். எல்லா வழிகளையும் ஒரு ஒரு துண்டை எடுக்க இயலாது, ஒரு ஒரு நிறுவனத்தை எடுக்க இயலாது, ஒரு துறையை எடுக்க இயலாது. எல்லா துறைகளும் நாசமாக்கப்பட்டிருக்கு. எங்களோட நாடு விற்கப்பட்டிருக்கின்றது, கடன் பொறியில் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது, IMF பொறியில் நாங்கள் விரும்ப சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இவ்வாறான நிலைமையில் நாட்டில் வளங்கள் கிடையாது, நாட்டில் சொத்துக்கள் கிடையாது, நாட்டில் நிதி நிலைமைகள் சீரான நிலைமையில் இல்லை. இதான் உண்மை. அப்போ இந்த சீரற்று போயிருக்கின்ற இந்த நிலைமைகளை சீர்படுத்தும் வரைக்கும் நாங்கள் மற்றைய நாடுகளோடு நண்பர்களாகவே இருக்கும். பிக்கே நீங்கள் போயிட்டு இந்த யாழ்ப்பாணத்தில் மன்னார் பிரதேசங்களில் இருந்து பார்ப்பீங்களா இருந்தால் அவர்கள் வந்து எமது நாட்டை கொள்ளையடிக்கின்ற விதம் 2 மைல் 3 மைல் கங்கால் அவர்களுடைய பாட்டம் ட்ரோலிங் இயங்குகின்ற பொழுது இங்கே தரை நடுங்கும். தரை நிலநடுக்கம் ஏற்படுகின்ற மாதிரி நடுங்கும். அந்த அளவுக்கான அழிவுகளை செய்கின்றார். இந்திய மீனவர்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு.
இந்தியாவில் இருக்கின்ற பெருவாரியான முற்போக்கான ஊடகங்கள் அல்லது பிரபல்யமான ஊடகங்கள் ஊடகவியலாளர்களிடம் நீங்கள் கேட்டு பார்த்தாலும் கூட தெரியும், அவர்கள் இங்கே வந்து இந்திய மீனவர்களுடைய அட்டூழியத்தை ஆக்கிரமிப்பை நேரடியாக கண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது வந்து ராஜதந்திர ரீதியாக பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியுமா அல்லது இந்தியாவாலையும் தடை செய்யப்பட்ட இந்திய மீனவர்களாலும் தடை செய்யப்பட்ட இந்திய கடல் பரப்பையும் நாசமாக்குகின்ற ஒரு செயற்பாடு. அப்போ இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு கடல் பரப்புகளை நாசமாக்கிய இவர்கள் இன்றைக்கு எங்களுடைய கடல் பரப்பையும் நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார். அப்போ அதனால் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம், இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் இருக்கோம். எங்களுடைய கடல் வளங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நாளைக்கு எமது பிள்ளைகளுக்கு இந்த கடல் பரப்பை விட்டு வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது தான் இந்தியாவில் இருந்து இந்திய படகுகள் மூலமாக வருகின்ற உண்மையான மீனவர்களும் அல்ல, அவர்கள் எமது கடல் வளத்தை கொள்ளையடிக்க வருகின்ற கொள்ளையர்கள். ஏன் நான் இதை இப்படி சொல்லுகின்றேன் என்றால், நான் ஒரு மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில் நான் நேரடியாக கண்டு பார்க்கின்றேன். குறிப்பாக யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகுதான் இந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் என்பது வெளியில் தெரிய ஆரம்பித்தது. அதற்கு முன்னர் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதற்கு பிறகுதான் இந்த மீனவர்கள் ஒவ்வொரு நாளாந்தம் இப்படி இந்த அளவுக்கு கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற நிலையும், அதற்கு எதிராக வடமாகாண மீனவர்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் ஈடுபடுகின்ற நிலைமையும், இது சம்பந்தமாக அரசாங்கங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற நிலைமையும் அதிகரித்திருந்தது. இப்போது வரைக்கும் கூட மீனவர்கள் அத்துமீறி வரும்போது ஒரு பெரிய அளவுக்கு 18 பேர் 20 பேர் சில நேரம் 50 பேர் வரையில் கூட கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய 3-4 படகுகள் இலங்கை கட்டுப்பாட்டு கொண்டு வரப்படுகின்றன. ஒரு சிறிய கால இடைவேளைக்கு பிறகு ஒரு 15 நாள் 20 நாட்கள் பிறகு அல்லது ஒரு மாதத்துக்கு பிறகு மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்படுகிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் இலங்கையில் இருக்கின்ற தூதரகத்தின் ஊடாக மேற்கொள்கிறது என்ற ஒரு செய்தியும் கூட இந்திய ஊடகங்களில் வெளியாக்கப்படுகிறது. அதே போல் அவர்கள் கைப்பற்றப்பட்ட படகுகளும் கூட ஒன்றாக சேர்க்கப்பட்டு அண்மையில் கூட ஒரு இந்திய மீனவர்கள் அடங்கிய குழு ஒன்று இலங்கைக்கு வந்து அந்த தடை செய்யப்பட்ட அந்த பாட்டம் ட்ராலர் படகுகளை, இழுவை மடி படகுகளை மீண்டும் அந்த நாட்டுக்கே கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த படகுகளை ஏலத்தில் விற்கலாம் அல்லது முன்னாள் கடற்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவருடைய குறிப்பிட்டிருந்தால், அந்த படகுகளை கவிழ்த்து கடலுக்குள்ளேயே போடுவோமாக இருந்தால், கடலுக்குள்ளேயே அமிழ்த்துவோமாக இருந்தால் அதனூடாக மீன் வளத்தை மீண்டும் பெருக்கிக் கொள்ள முடியும் போன்ற பல வேலை திட்டங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது அனைத்தும் எதுவுமே உரிய முறையில் நடைமுறைக்கு வரவில்லை. அதே போல் இந்த இழுவை மடி படகில் ஈடுபட்டுவதன் காரணமாக கைது செய்யப்படுவதற்கு ஒரு விடயம் இருக்குது விக்கி. எனக்கு முன்னாடி இருந்து டக்ளஸ் தேவானந்த் 10-15 வருஷமாக இருந்தார் தானே, ஏன் செஞ்சு கொள்ள முடியலை? அப்போ அதனால தோல நாங்கள் இந்த கடந்த காலத்தில் இருந்த அமைச்சர்மார்களுடைய விளையாட்டுக்களை நாங்கள் பேசி சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுறது தான் ஒரு விடயம். சரியா? இரண்டாவதாக நீங்கள் சொல்லுவதில் இருக்குது என்னன்னு கேட்டால், இன்றைக்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், பிறகு விடுவிக்கப்படுகின்றார்கள். நாங்களும் சொல்லுகின்றோம், இந்திய மீனவர்கள் வருகின்றவர்கள் கூலி தொழிலாளிகள், அவர்களை வச்சு கொண்டிருக்கிற எந்த விதமான பிரயோஜனம் விடுதலை செய்யும். ஆனால் படகுகளை விடுதலை செய்ய இயலாது. அப்போ இந்த படகுகள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பெருவாரியான படகுகள் எங்கள் வசம் இருக்கின்றது. அதில் ஒரு சில படகுகள் வந்து சட்ட ரீதியாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினூடாக பறிமுதல் செய்யப்பட்டவைகள். அப்போ இந்தியாவோட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்ற காலங்களில் இந்தியாவோட இலங்கையிலிருந்து தலைவர்கள் இலங்கை தலைவர்கள் இந்தியாவுக்கு செல்லுகின்ற போது இவ்வாறான நட்பு ரீதியான பரிமாற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதில் தவறுமில்லை தானே. ஏட்டப்போ அவர்கள் எங்களுடைய படகுகளை விடுவிப்பது போன்று
நாங்கள் அவர்களுடைய படகுகளை விடுவிக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருந்தது. இது சட்ட ரீதியாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு அது சட்டத்திடம் ஒப்படைக்கும். அதில் நாங்கள் தலையிட இயலாது. ஆனால் சுமூகமான ரீதியில் தீர்த்து கொள்ள வேண்டிய அல்லது விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகள், அதே போன்று படகுகள், இது தொடர்பாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெடி. அல்லது எம்மாலும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற, இந்தியாவாலும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பொட்டம் ரோலிங்கை தான் செய்கிறாங்க. அதனால் இதை தடுக்கணும், நிறுத்தணும். இந்திய மீனவர்கள் எமது கடல் பிரதேசத்தைக்கு வருவதை தடை செய்ய வேண்டும் என்பதில் நிலைப்பாட்டில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். அப்போ இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்து கொண்டு தான் இப்போ எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அப்போ அந்த நடவடிக்கைகளின் பொழுதுதான் இப்பொழுது இந்தியா பயணம் அல்லது இந்தியா பேச்சுவார்த்தைகள், நானும் கூட பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஆன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்போ எவ்வாறான சந்தர்ப்பங்களை சந்தித்திருந்தீர்கள்? கடந்த வாரம் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்தது சம்பந்தமாக உயர்ஸ்தானிகரை சந்திப்பதற்கு பல தடவைகள் சந்திக்கிறதுக்கு இருந்தது. இந்த போடும் எங்களுக்கு நேரம் காலம் பிரச்சனை காரணமாக நாங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது. இதுபோல் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் எல்லாரோடையும் சந்திக்கிறது தயார். அதே போல் இன்னொரு விடயம் இருக்கிறது. அந்த முன்னாள் அமைச்சர் நீங்கள் குறிப்பிட்ட அவரை பற்றி பேசுவதற்கல்ல, அவர் ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார். கடற்றொழில் அமைச்சர் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்களிடம் ஒரு மாதாந்த அல்லது நாளாந்த கொடுப்பனவு அல்லது கட்டணத்தை அறவிட்டு அவர்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் சட்ட ரீதியான மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கலாம் என்ற ஒரு யோசனை முன்வைத்திருந்தார். அது சம்பந்தமாக உங்களுடைய மீது திட்டங்கள் இருக்கின்றன? இல்லை, அது சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் இப்போதைக்கு இருக்கின்ற ஒன்று தான். சரியா, கட்டணத்தை அறவிட்டு எங்களுடைய பிரதேசத்தில் கடல் பரப்பில் மீன் பிடிப்பதற்கான அனுமதி அளித்தால் அதனால் முழு கடல் பரப்பையும் திறந்து விட்டதுக்கு சமனாக அமையலாம். பயங்கரம். இப்படி போகும்போது நீங்கள் ஆட்சியை ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முன்னதாக நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் IMF சம்பந்தமாக பல விமர்சனங்களை சொல்லியிருந்தீர்கள். அந்த உடன்படிக்கையின் அடிப்படை கட்டமைப்பையே மாற்ற வேண்டும் என்ற ரீதியிலான விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அதனுடைய 3வது மீளாய்வு கூட்டத்தின் போது நீங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாமலேயே அதற்கு இல்லை விக்கி, இந்த விஷயத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்லணும். நாங்கள் அந்த நேரத்திலிருந்து சொல்லுகின்ற விடயம் இருக்கும். கடன் வாங்குவது குற்றம் அல்ல. ஆனால் அந்த கடனை எதற்கு வாங்கினோம், எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்பதில் தான் கேள்வி இருக்குது. அப்போ அதனால இது நாள் வரைக்கும் நாங்கள் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் நாங்கள் எதற்காக, யாருக்காக, எப்படி பயன்படுத்தினோம் என்பதற்கு கடந்த கால உதாரணங்கள் இருக்கு. 2014-15 நினைக்கின்றேன், இலங்கையின் கணக்காய்வாளர் அறிக்கை ஒன்று வெளியிடுகின்றார். வாங்கிய மொத்த கடன் வந்து 13 ட்ரில்லியன் ரூபாய். 1 ட்ரில்லியனுங்கிறது உங்களுக்கு 1 ட்ரில்லியனுங்கிறது 1 லட்சம் கோடி ரூபாய். இப்போ 13 ட்ரில்லியன் நமது நாட்டில் கடன். அப்போ 13 ட்ரில்லியன் கடன் வாங்கியிருந்தால், கடன் பெற்றிருந்தால் அதற்கான சொத்துக்கள் இருக்குன்னு தான் சொல்ல. நாட்டில் தேடி பார்க்கின்ற போது 13 ட்ரில்லியன் கடன், 4 ட்ரில்லியன் சொத்துக்கள் தான் இருக்குது நாட்டில். 9 ட்ரில்லியன் இல்லை. தேடி அப்போ எங்கே போணுச்சு இதெல்லாம்? அப்போ இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள். ராஜபக்சாக்கள் பெரிய பணக்காரர்களாக மாறியது எப்படி? அமெரிக்காவில் போயிட்டு சொகுசான வீடுகள் வாங்கி கொண்டு வாழ்வது எப்படி? இது அமைச்சரோட சம்பளத்தால் முடியுமா? அமைச்சருக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு கொடுப்பனவு? அப்போ அந்த சம்பளத்தை வாங்கித்தோடு அமெரிக்காவில் வீடு வாங்க முடியுமோ? முடியாது. அப்படியாக இருந்தால் வேறு எதுவும் இல்லை. மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்திருக்கின்றார். அப்போ நமக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்போ இந்த நாடு சரியா, அப்போ இது நாள் வரைக்கும் சென்றிருக்கின்ற பாதை என்பது கடனை வாங்கி தாங்களுடைய மடியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லுகின்றோம் கடன் வாங்கணும்.
அப்போ நாங்கள் கடன் வாங்கியது எதுக்காக பயன்படுத்தும்? அப்போ அதனால் வேண்டிய நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் கடன் பொறியில் இந்த நாட்டை சிக்க வச்சிருக்கிறார். அப்போ நாட்டில் எந்த விதமான தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துகின்ற, உல்லாச பயணத்துறையை மேம்படுத்துகின்ற அல்லது வெளிநாட்டு நிதி மூலங்களை கொண்டு வருவதற்கான செயற்பாடு, அந்நிய செலவாணி ஈட்டுகின்ற செயற்பாடு, இதுகளுக்கான முன்னுரிமை அளிக்கின்ற செயற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள், அது அவ்வாறான திட்டங்கள் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தேடி பார்த்தா அதெல்லாம் நியூட்ரல் டைப்பில் தான் ஓடும். அப்போ அந்த ஓடுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுக்கும் வரைக்கும் நாங்கள் மற்ற நாடுகளை நம்பி அல்லது நிதி நிறுவனங்களை நம்பி இருப்பது தவிர்க்க முடியாது. அதன் காரணமாக தான் IMF. அப்போ அதனால வேண்டி IMF நாங்கள் கடன் வாங்க இல்லை. IMFல வந்து நாங்கள் ஏற்கனவே அந்த பொறியில் இன்றைக்கு நாங்கள் விழுந்திருக்கோம். அதாவது IMF விதிக்கின்ற நிபந்தனைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும், அதற்கேற்ற முறையில் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் இல்லை, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான், 21ஆம் தேதி தான் நாட்டில் ஜனாதிபதி பதவி கிடைக்கும். கடந்த மாதம் 14ஆம் தேதி தான் பாராளுமன்றங்களுக்கு கிடைச்சு, இன்னும் ஒரு மாதம் ஆகல. அப்போ நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம், வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த நிலைமைகளில் இருந்து மீளும் வரைக்கும் நாங்கள் இந்த 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 ஏற்கனவே விரிக்கப்பட்டிருக்கின்ற பொறியில் இருந்து மீளுகின்ற நடவடிக்கையை நோக்கி போகணுங்கிறதுல விவாதம் இல்லை, யாருக்கும் அது விவாதம் இல்லை. ஆனால் உடனடியாக இதிலிருந்து மீள முடியாது. அதனால விட்டு இந்த செயற்பாடுகளை நமக்கேற்ற வகையில் ஏதாவது அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக மாற்றங்களை செய்து கொள்ள முடியுமா, அந்த வேலைகள் நம்ம முன்னெடுக்கின்றோம். அப்படியாக இருந்தால் அடுத்த கட்டமாக சர்வதேச நாணயத்தினுடைய மீளாய்வு பேச்சுவார்த்தை அநேகமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் இடம்பெறக்கூடும். அதன் போது இந்த கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்படும் திட்டம் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போதைக்கு மாற்றங்கள் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டால், இப்போ இன்னைக்கு சர்வதேச நாணய நிதியம் கூட இலங்கைக்கு வந்த பிறகு, எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியதன் பிறகு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. இப்போ தாங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள், ப்ரொஜெக்ட் எல்லாமே நல்ல முறையில் செல்கின்றது. சரியா? அப்போ அந்த வகையில் இலங்கையினுடைய தற்போதைய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படும், நம்பகத்தன்மை. இரண்டாவது, இன்றைக்கு அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், $400 ரூபாய்க்கு அதிகரிக்க போகும். நாடு இருண்ட யுகத்தை நோக்கி போக போகும் அப்படிங்கிற பதத்தானத்தோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும், இந்த $300 கட்டுப்பாட்டின் கீழே வச்சு கொண்டு நகருது. சரியா? அடுத்து நாட்டில் ஏனைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி அரிசி தட்டுப்பாடு பிரச்சனைகள், தேங்காய் தட்டுப்பாடு பிரச்சனை, அல்லது ஏனைய பொருட்கள் விலை அதிகரிப்பு, இதெல்லாம் உண்மை. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், என்ன, நாங்கள் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆகுது, இன்னும் 15 நாள் ஆக இல்லை. அப்போ இந்த 15 நாட்களில் தேங்காய் காய்க்க போகிறது இல்லை, கோழி முட்டை போட போகிறது இல்லை. சரியா? அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் இதற்கான மூல காரணம் என்னென்று நாங்கள் இனம் கண்டு கொண்டிருக்கோம். அப்போ இனம் கண்டு கொண்டதன் காரணமாக நிச்சயமாக எதிர்வரும் காலங்கள் இவைகளை முன்னோக்கி நகர்த்தும் ஒன்று. அப்போ அவ்வாறு நகர்த்துகின்ற பொழுது இந்த IMF-உடனான பேச்சுவார்த்தை நாங்கள் நிச்சயமாக அதில் நாட்டுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபடும் ஒன்று. அப்போ அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் இதை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர வேண்டி வரும். பிறகு நாங்கள் பார்க்கலாம், கால ஊட்டத்தில் இதிலிருந்து விடுபடுறதா அல்லது இது உள்ளுக்கு போயிட்டு இது முடிய வரைக்கும் இருக்கிறதாங்கிறத நாங்கள் பார்ப்போம்.
பொறுத்தெடுத்த அந்த அண்மையில் நடைபெற்ற மீளாய்வு கூட்டத்தின் பிறகு மீளாய்வு பேச்சுவார்த்தையின் பிறகு சர்வதேச நாணய நிதியத்தின் 2 முக்கியமான அதிகாரிகள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விடயம் தற்போது இருக்கின்ற அல்லது ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட இந்த உடன்படிக்கையை மாற்றாது பேணுவதற்கு அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் உள்ளிட்ட அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இது குறித்து தாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற ரீதியான கருத்தை சொல்லியிருந்தார். நீங்கள் குறிப்பிடுகின்ற அடுத்த பேச்சுவார்த்தைக்கும் போது இதில் மாற்றி அமைக்கலாம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே போல தான் நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது நாட்டில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அரிசி தட்டுப்பாடு என்பது ஒரு சாதாரண மக்களை கூட மிக எளிமையான மக்களை கூட நேரடியாக பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்தில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அரசாங்கம் கூட அவ்வப்போது முதலில் 70,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்படாத வகையில் அரிசி இறக்குமதி செய்வதற்கு சத்தோசவின் ஊடாக அல்லது அரசு நிறுவனங்களூடாக இறக்குமதி செய்வதற்கான தீர்மானத்தை எடுத்திருந்தது அமைச்சரவையில். அதற்கு பிறகு தற்பொழுது எல்லையற்ற அரிசி இறக்குமதி செய்வதற்கான தீர்மானத்தை எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. பொதுவாக இந்த விடயத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நிலைமையில் அதனை முகாமை செய்வதற்கான இயலுமை இல்லாத அல்லது அனுபவம் இல்லாதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதில் நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, ஒரு உண்மை இருக்கின்றது. என்னென்னா, இது பொதுவான கருத்தொண்டு இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அனுபவம் இல்லாதவர்கள், பரிச்சயம் இல்லாதவர்கள், அதனால் இவர்களுக்கு இந்த நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது என்கின்ற கூற்றுக்கள் முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட கருத்து. அதனாண்டு அனுபவசாலிகளுக்கே கொடுங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் நாங்கள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த அரசாங்கத்தை அமைச்சது கடந்த மாதம் 14ஆம் தேதி. எங்களோட முதலாவது பாராளுமன்றம் 21ஆம் தேதி. எங்களோட கேபினட் கூடியது கடந்த மாதம் 23ஆம் தேதி. அப்போ 23 இன்றைக்கு நீங்கள் தேடி பார்ப்பீங்களா இருந்தால் 10-15 நாள் அல்ல. இந்த 15 நாள் அரசாங்கம். அப்போ இந்த 15 நாள் அரசாங்கத்துக்கு இன்றைக்கி அரிசி தட்டுப்பாடு வந்திருக்கு. தேங்காய் விலை அதிகரிப்பு வந்திருக்கு. முட்டை சம்பந்தமான பிரச்சனையும் இருக்குது. பொருட்களுடைய விலைகள் அதிகரிப்பு இருக்குது. அப்போ நாங்கள் இது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனையா? இந்த 15 நாள் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனையா? இதுக்கு திட்டமிட இருக்க வேண்டியது யார்? அப்போ நாங்கள் இன்றைக்கு மிக தெளிவாக இருக்கின்றோம். என்னென்னா, அரிசி தட்டுப்பாடு ஒன்று வரப்போகுதுன்னு உடனடியாக நான் கண்டோம். அது கடந்த கேபினட் சபையிலேயே நாங்கள் இந்த பிரச்சனையை இனம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ இனம் கண்டு கொண்டதன் பிறகு நான் இது சம்பந்தமாக அரிசி ஆலை உரிமையாளர்களோடு நாங்கள் பேச்சு இருக்கிறோம். அப்போ அது அரிசி இருக்குதா இல்லையா என்பதை நாங்கள் தேடி பார்த்துருக்குறோம். அப்போ இருக்கிற அரிசி போதுமா போதாதா என்கின்ற பிரச்சனையை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அப்போ அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இது சத்தோசவூடாக அரிசி கொண்டு வருவோமா என்பதை நாங்கள் பார்த்தோம். அது எத்தனை நாள் ஆகும் நாங்கள் தேடி பார்த்தோம். அவ்வாறு கொண்டு வருவதன் மூலமாக இதை நாங்கள் சமாளிக்க முடியுமா என்பதை பார்த்து தான் நேற்று நாங்கள் ஓப்பனாக இது எல்லாருக்கும் அரிசி இறக்குமதி செய்ய முடியும் என்கின்ற அனுமதியை கொடுத்துருக்கோம். அதனால இப்போ நாங்கள் நினைக்கின்றோம் அடுத்து வருகின்ற அடுத்த வருடம் இந்த நிலைமைகளில் இருந்து கணிசமான அளவு விஷயமாக இந்த அரிசி உற்பத்தி சம்பந்தமாகவும் சரி, அரிசி தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றதுக்கும் சரி, அதே நேரத்தில் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இதுகளுக்கு இன்னமும் கூட ஒரு சில ஆலை உரிமையாளர்கள் தாங்களுடைய ஏகபோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்பது தெரியும் எங்களுக்கு. அதுக்கெல்லாம் நடவடிக்கை எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக அதுகளுக்கான நடவடிக்கை அல்ல, அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, அது எல்லாத்தையும் விட மாற்று நடவடிக்கைகள் இருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு இருக்குது எல்லா இடங்களிலும் எல்லா கிராமங்களுக்கு நீங்கள் தேடி பார்ப்பீர்களாக இருந்தால் சிறிய ஆலை வைத்து கொண்டு இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கான உதவி ஒத்துழைப்பு இவைகள்லாம் வழங்குகின்ற போது நிச்சயமாக நாளைக்கு இந்த ஏகபோகங்களை தனித்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அரசாங்கம் இதில் கணிசமான பங்களிப்பை செய்வதற்கும் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அப்போ அந்த பங்களிப்பை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இதுகள் எல்லாமே
நாங்கள் சொல்கிற உடனடியாக இது எல்லாத்தையும் உடைத்து தகர்த்து கொண்டு முன்னுக்கு போக முடியாது. ஏன்னு கேட்டால் நமது நாடு விழுந்திருக்கின்ற இடம் அப்படியேப்பட்ட இடம். நாளைக்கு நாங்கள் வந்து அந்த ஆலை உரிமையாளர்களோடு, அரிசி ஆலை உரிமையாளர்களோடு வேறு விதமான டீல் செய்ய போகிறது இல்லை, லஞ்சம் வாங்க போகிறது இல்லை, வேறு விதமான கொடுக்கல் வாங்கல் செய்ய போவது கிடையாது. அதனால் அவர்கள் நாளைக்கு மக்களுக்கான அரிசிகளை வழங்குகின்ற போது நியாயமான முறையில் வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் அதற்கான அறிவுரைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக நாங்கள் நினைக்கின்றோம். அதனால் வேண்டி நாளைக்கு இருக்கின்ற ஆலை உரிமையாளர்களும் கூட நியாயமான முறையில் நடந்து கொள்வார்கள் என்பது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இப்போதும் இந்த அரசு பெரிய ஆலை உரிமையாளர்கள் அரிசியை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது? இல்லை, அப்படி கதைகள் இருக்கின்றது. சரியா, நாங்கள் பார்க்கணும் தோலும் நாட்டில் உற்பத்தியான அரிசி எவ்வளோ, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டொன் அரிசி நமக்கு தேவைப்படுகின்றது. அப்போ இப்படி நாங்கள் பார்க்கின்ற போது நாட்டில் இன்றைக்கு எங்களுக்கு தேவைக்கு அதிகமான அரிசி இருப்பதாக புள்ளி விபரங்கள் கூறுது. அது உள்ளுக்கு அந்த கோழி தீவனத்துக்கான அரிசியை ஒதுக்குகின்ற போது, ஏனைய இதுகளுக்கான தீவனங்களுக்கான அரிசியை ஒதுக்குகின்ற போது எங்களுக்கு இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன என்று புரிந்து கொள்ளவும் முடியும். அப்படி இருக்கின்ற பொழுதும் இந்த அரிசி பதுக்கல் இருக்குமாக இருந்தால் நாளைக்கு இந்த ஓப்பன் மார்க்கெட்டை திறந்து விட்டதன் காரணமாக அவர்கள் அவர்களுடைய அரிசி வெளியில் போட வேண்டிய நிலைமைக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாவார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த மதுபான உற்பத்திக்கு தான் அதையும் காரணமாக கொண்டு தான் நாங்கள் இதை ஒரு வேலையாக செய்கிறோம். அதாவது மதுபான உற்பத்திக்காக அரிசி ஒதுக்கப்படுவதன் காரணமாகத்தான் தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி அதில் உண்மை இருக்குதானே? மதுபான பயன்படுத்துவதற்கு மதுபான உற்பத்திகளின் பொழுது அரிசி பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ நாங்கள் வந்து உடனடியாக மதுபானங்கள் நிப்பாட்ட இயலாது. சரியானது. அப்போ ஆனால் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டால் இந்த நாட்டில் மதுபானம் குடிக்கின்ற மக்கள் கூட இலங்கை 82வது ஸ்தானத்தில் வச்சிருக்கிறோம். நம்ம அந்த பெருமை எங்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ அதற்காக வேண்டி நாங்கள் அந்த மதுபானம் தயாரிப்பதற்கும் அரிசியை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அந்த மதுபானத்தை தயாரிப்பதற்கான தேவையான அரிசியும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. அது தவறு இல்லை. அரிசியை பயன்படுத்தி உருவாக்குகின்ற மதுபானம் என்பது தீமையானதாக இருக்க முடியாது என்பது தான் பொதுவான கருத்து. நாங்கள் இதுகளில் நாளைக்கு இந்த மது போதையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அதில் விவாதம் இல்லை. ஏன் கேட்ட தோழர், நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்னா, நாங்கள் மதுபான உற்பத்தியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானமும் அதே நேரத்தில் இந்த மதுபானத்தை பாவித்து அதன் மூலமாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்வாய்ப்படுவதற்கு நாங்கள் செலவழிக்கின்ற தொகையும் தேடி பார்த்தா இந்த மதுபான உற்பத்தியில் கிடைக்கின்ற வருமானத்தை விட இதற்கு செலவழிக்கிறது கூட. அப்படி அதனால் நம்ம சொல்ல வேண்டாம், இதுகள் சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கிட்டையும் தெளிவுபடுத்துகின்ற, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற. இப்போ ஏன்னு கேட்டால் இந்த மதுபானத்திலிருந்து மீட்பது என்பது ஒரு பக்கத்திலான வேலை இல்லை. இது அடிமட்டத்திலிருந்து ஏற்படுகின்ற வேலை ஒன்று இருக்குது. மதுபானம் குடிக்கிறது யார்? இன்றைக்கு போதைப் பொருள் பாவிக்கின்றவர்கள் யார்? போதைப் பொருளுக்காக இரையாகி இருக்கின்றவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா வேறு என்ன? வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள். அந்த பிள்ளைகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி 3,30,000 பிள்ளைகள் பாடசாலைக்கு சேருகின்றார்கள். ஆரம்ப வகுப்புக்கு ஓலவல் முடிகின்ற பொழுது அதில் 30,000 60,000த்துக்கு அதிகமான மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறுகின்றார்கள். வெளியேறுகின்றவர் யாருன்னு தேடி பார்த்தா வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்றவர்கள். அப்போ அந்த வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுங்கிறது கிராமப்புறங்களில் இருக்கின்றார்கள். அப்போ அந்த இடத்துல தான் இன்றைக்கு எங்களுக்கு குற்றச்செயல்கள் எல்லாமே அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மதுபானமாக போதைப் பொருளாக எல்லாமே அதிகரிக்கின்றது எங்கன்னு தேடி பார்த்தா வேற இந்த மக்கள் மத்தியில் இருந்து. அப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படியாக இருந்தால்
நாங்கள் இந்த வறுமையை ஒழிக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் அனுரத்தோல சொல்கிறார் ஒரு இடத்துல, கம்பலட்ட சல்லி பொம்பகராண்டுன்னு சொல்கிறார். கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலாக செய்யும். அதனால் போல எதிர வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தின் ஊடாக இன்றைக்கு இருக்கின்ற கிராமங்களை, அந்த கிராமத்து பாதைகளை, கிராமத்து வீதிகளை, கிராமத்தில் இருக்கின்ற பாடசாலைகளை, கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுடைய எல்லா வகையான செயற்பாடுகளையும் முன்னெடுக்கின்ற ஒரு பெரிய புரட்சிகரமான செயற்பாட்டினை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு தீர்மானித்தோம். அப்போ அந்த வேலைகள் தோல நாங்கள் கீழே இருக்கின்ற கிராமத்தில் வறிய கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களை மேலே உயர்த்தாது நாட்டினுடைய அபிவிருத்தி பற்றி நினைச்சும் பார்க்கலாம். இந்த அரிசியை மதுபான உற்பத்திக்கு வழங்குவது சம்பந்தமாக கருத்து சொல்லியிருந்தீர்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு நாட்டில் மக்களுக்கு சாப்பிடுவதற்கு அரிசி இல்லாத சந்தர்ப்பத்தில் மதுபான உற்பத்திக்கு அரிசி வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்குவதா அல்லது மக்களுக்கு வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்குவதா என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டுமல்ல? இல்லை, பொறுப்பு இருக்கிறது. தவறு விக்கி. என்று கேட்டால், நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொண்டு வந்திருந்த கதைகளுக்கு அப்பால் நீங்கள்லாம் ஒரு ஊடகவியலாளர்கள், இளம் ரத்தங்கள். அப்போ இளம் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் பலவிதமாக பார்க்கக்கூடியவர்கள், ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை என்னோட விருப்பம். அப்போ இன்றைக்கி இந்த அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றதுக்கான காரணத்தை நம்ம சற்று சொன்னோம். அப்போ அதிலிருந்து மீள வேண்டும் என்பது நம்ம தெரியும். அதற்கான நடவடிக்கை எடுத்துருக்கோம். அப்போ அதே நேரத்தில் நம்மெல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் மதுபான பாவனைக்காக வேண்டி அரிசி பயன்படுத்தப்படுகின்றது. விவாதம் இல்லையே. அது பயன்படுத்துறதால எந்த குற்றமும் இல்லை. அப்போ நாளைக்கு எங்களுக்கு தேவை இருக்குது, இது அதர்களுக்கும் சேர்த்து நாங்கள் அரிசி உற்பத்தி பண்ணலாம், மேலதிகமாக செய்ய முடியும். அப்போ அதை நாங்கள் சான்றாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத அரிசி சாராயத்துக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. தவறான கேள்வி. ஏனண்டா நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் 15 நாள் ஆகலப்பா, இன்னும் இந்த வருஷம் கிடக்கிறதுக்கு 1 வருஷம் டைம் தாங்க எங்களுக்கு. அரிசிக்கு என்ன விளையாடுன்னு பாருங்கள் எங்களுக்கு. அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதனால வேண்டி நாங்கள் அரிசி சம்பந்தமான முடிவு இன்றைக்கு திடமான முடிவு எடுத்துருக்கோம். இது வேறு யாரும் சிந்திக்காத, 15 நாளுக்கு சிந்திச்சு பார்க்க முடியாத வேலை உண்டு. அது நாங்கள் எங்களை வெளிப்படுத்தியிருக்கோம் இந்த வருடம் முடிவதற்கு. அப்போ அதனால வேண்டி நாங்கள் சொல்லிவிட்டோம், நாங்கள் அடுத்த வாரம் வருகின்ற பொழுது எங்களுக்கு இந்த பிரச்சனை சோல்டு தச்சம். ஆனால் அடுத்து எங்களுக்கு தெரியும், பெரும்போகம் இருக்குது, சிறும்போகம் இருக்குது. அதற்கான உதவிகளை நாங்கள் செய்கிறது தயாராகி இருக்கிறோம். உரமானிய வழங்குறதுக்கு நாங்கள் தயாராகி இருக்கின்றோம். அதாவது இன்றைக்கி இந்த வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட வயல்வெளிகளுக்கு ஆன நட்டீடு வழங்குறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ரோல் ஓடுது எங்களுக்கு. அப்போ அந்த ரோல் மாத்திரமல்ல, நாளைக்கு இந்த புதிய நெல் வகைகளை கண்டுபிடிப்பதற்கு, குறைந்த நிலப்பரப்பில் கூடுதலான நெட் உற்பத்தியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை, அதற்கான ஆராய்ச்சிகள், அதற்கான ஆய்வாளர்கள் இன்றைக்கு அந்த செயற்பாடுகள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். அப்போ இந்த செயற்பாடுகளில் முன்னெடுக்கின்ற போது தோழ நிச்சயமாக எமது நாட்டுக்கு மாத்திரமல்ல வெளிநாட்டுக்கும் தேவையாக இருந்த அரிசி ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடாக மாற்ற முடியும். அப்போ அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் செல்கின்றோம். அப்போ அந்த திசையை நோக்கி செல்லுகின்ற பயணத்தில் முதல் வாரத்தில் இந்த 76 வருடமாக அந்த சாபக்கேட்டிலிருந்து நாங்கள் இன்னும் மீளலை. அந்த சாபக்கேட்டு அந்த பாவிகளால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற பொறி தான் இந்த பொறி. அப்போ அதனால் வேண்டி நாங்கள் சொல்லிக்கொண்டு போனோங்கிட்டால் இந்த பொறியிலிருந்து மீண்டு நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு பாருங்கள், இந்த குறைஞ்சது இந்த 5 வருஷம் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றோம். மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கின்றார். மக்களுக்கு தெரியும்
நாங்கள் சாராயம் குடிக்க மாட்டோன்ட்டு மக்களுக்கு தெரியும். எங்களோட அமைப்பாளர்கள் நாங்கள் யாரும் சாராயம் குடிக்கிறது இல்லைன்ட்டு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய இயக்கத்தில் இருக்கின்றவர்கள், எங்களுடைய கட்சியில் சேர்ந்து கொள்கின்றவர்கள், கூடுதலான குடிகாரனையும் கூட அந்த குடியிலிருந்து மீட்கின்ற நடவடிக்கையை தான் நாங்கள் முன்னெடுக்கணும். எங்களோட கட்சி அரசியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அவ்வாறான ஒரு நிலைமையில் இருக்கின்ற கட்சி ஒன்று நாளைக்கு நாட்டு மக்கள் குடிகாரனாக மாற்றத்துக்கு விரும்புமா? இல்லை. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு ஒரு ஹொபி அல்லது ஒரு சந்தோஷம். அப்போ அதுகளுக்காக வேண்டி மக்கள் பலவிதமான இவைகளையும் விரும்புகின்றவர்கள் என்பது மாற்று கருத்துக்கிடம் இல்லை. அது சாராயமாக இருக்கலாம், பியராக இருக்கலாம், அல்லது வேறு விதமாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இருக்கின்ற பனையில் இன்றைக்கி வைன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அது இன்றைக்கி உலகத்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ அந்த வகையான இதுகள் இருக்கலாம். சரியா? அது உடலுக்கும் தீங்கு விளைவிக்காது, தாங்களுக்கும் ஏதாவது சிறிய இதுகளை அந்த வகையான அதுகளுக்கு நாங்கள் தடை விதிக்க போகிறது இல்லை. நாளைக்கு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வீழ்ந்திருக்கின்ற பொறி என்பது சகல வழிகளையும் சிதைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு மக்களுடைய அபிலாசைகள் ஆசை என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, முழு நாட்டு மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. இனவாதம் பேசாத, மதவாதம் பேசாத இன்றைக்கு தேர்தல். அப்போ அதனால வேண்டிதான் இன்றைக்கு இந்த நிலைமையின் கீழ் உருவாகியிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு, கவிழ்ப்பதற்கு, அல்லது சதியில், சூழ்ச்சியில், அல்லது மக்கள் மத்தியில் இந்த எண்ணக் கருவை மாற்றியமைப்பதற்காக மீண்டும் இனவாதிகள், இனவெறியர்கள் வெளியே தலை காட்டுகின்ற செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கும். இனியும் இந்த நாட்டில் இனவாதம் வேண்டாம். அவ்வாறான இனவாதத்தை தூண்டுகின்றவர்களை தடுப்பதற்கு அல்லது நிறுத்துவதற்கு இருக்கின்ற சட்டம் போதை இல்லைன்னா மேலதிகமாக சட்டம் கொண்டு வந்து சரி நிப்பாட்டுறதுக்கான நடவடிக்கை நம்ம போடும். மிக்க நன்றி திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே. உங்களுடைய வேலைப்பழுவான நேரத்துக்கு மத்தியிலும் கூட எமது நிகழ்ச்சி கலையத்துக்கு வந்து எமது நிகழ்ச்சியில் முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். இன்னும் பல விடயங்கள் உங்களுடன் கலந்துரையாடலாம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். விசேடமாக உங்களுடைய வானொலி எனக்கு இன்றைக்கு நேற்றல்ல பல வருடங்களாக பரிச்சயமான வானொலி. அதனால் நிச்சயமாக இதை கூடுதலான மக்கள் செவிமடுப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இலங்கையில் மாத்திரமல்ல உலக வாழ் மக்களும் கூட இதை செவிமடுக்கின்றார்கள். அதனால் வேண்டி உங்களுடைய வானொலி, உங்களுடைய செயற்பாடு இதைவிட நல்ல ஆரோக்கியமாக செல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஆசை, ஆவல். நன்றி நேயர்களே, இத்துடன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் விழுதுகள் நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.